உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக யோவேல் 2 யோவேல் 2 25வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவேல் 2 25வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நம் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாக்கு தத்தங்களை கர்த்தாவே நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். இந்த வாக்கு தத்தங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் சிறுமையிலே எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிற உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும். இந்த நாளிலும் ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்து இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியை ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். நாம் வாசித்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை முழுமையா வாசித்தால், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் அவர்கள் பட்சித்த அந்த வருஷத்தினுடைய அவர்களுடைய அந்த இழப்புக்கு காரணம் அவர்கள் பெரிய வெட்டுக்கிளிகளுடைய சேனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வாசிக்கும் போது ஒரு காரியம் யோசித்து பார்த்தேன். என்னாகமட்டில் இஸ்ரவேல் ஜனங்க வேவு பார்க்க போகும்போது சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா வெட்டுக்கிளி என்பது ஒரு சிறிய காரியமா தான் இருக்கு. ஆனா இங்கே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பாடம் புகட்டும்படியாக ஒரு பெரிய சேனையை கொண்டு அல்ல, ஒரு சிறிய சேனையை கொண்டு பாடம் புகட்டுகிறார். சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் திருத்தும்படியாக, நம்முடைய கர்வம் அடங்கும்படியாக சில வேளையிலே தேவன் நம்மை விட பெரியவர்களை கொண்டு அல்ல, நம்முடைய சிறியவர்களை கொண்டு நம்மை தாழ்த்து நம்முடைய இருதயத்தை சீர்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஜனங்களுடைய இழப்புக்கு அவர்கள்தான் காரணம், அவருடைய கீழ்ப்படியாமைதான் காரணம். ஆனாலும் கூட நம்முடைய தேவன் அவர் நல்லவராகவே இருந்து அவர்கள் மேல் மனதுருகி அந்த இழந்த இழப்பீடுகள் எல்லாம் நான் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களை இழந்திருக்கிற காரியங்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். மோசே கூட அதை தான் ஜெபிக்கிறார். சங்கீதம் 90 நாம் அதை தான் வாசிக்கிறோம். மோசே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், சங்கீதம் 90 வாசிக்கிறேன். 15வது வசனத்துல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசேயோட ஜெபங்கிற இதுதான். வீணாய் போன நாட்கள், நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள், அதற்கு ஆண்டவரே எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். எங்களுக்கு இருந்த இழப்பீடுகளுக்கு நாங்கள் இழந்த காரியங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஜெபிக்கிறார். இந்த மாதம் நாம் கர்த்தருடைய வசனத்தை வாக்குத்தை விசுவாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு திரும்ப அளிக்க அவர் சித்தம் உள்ளவரால், அதில் பிரியம் உள்ளவரால் அவர் இருக்கிறார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவா 1ஆம் அதிகாரம், யோசுவா 1ஆம் அதிகாரத்துல அதில் இருக்கக்கூடிய அந்த 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்கிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விதத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லல, கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் 2வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று கட்டளை இடுகிறார். ஆகவே கொடுத்தேன் என்பது பிராமிஸ், வாக்கு தத்துவம். ஆனால் அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது, போங்கள்.
வாக்குத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த மாசத்துல ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பெரிய இந்த பிராமிஸை வைத்துக்கொண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. அந்த வாக்கு தத்தங்களை நாம் உரிமை பாராட்டிக் கொள்ள அந்த கட்டளைகளுக்கு ஆண்டோட வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஆண்டவர் இந்த திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன காரியங்கள்ல எனக்கு முதல் ஞாபகம் வந்து தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போய் அவன் ஜீரோவாக இருந்தான் என்று நாம் பார்க்க முடிகிறோம். அது எதிலே பார்க்க முடிகிறது? கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது எல்லாவற்றையும் இழந்து போகிறான். சிக்லாக் என்ற இடத்திலே நீங்க வாசித்து பார்க்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் 4வது வசனத்துல தாவீதும் அவனோடு இந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 4வது வசனத்திலே அந்த ஜனங்கள் வந்து எல்லாரும் அவன் மனைவிகள், பிள்ளைகள், குமாரர் எல்லாவற்றையும் சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவர்கள் மீண்டும் வருவார்களா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி அவர்கள் வாழ்க்கையில் திரும்ப இந்த அவர்கள் குடும்பத்தை அவன் பார்க்க முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாய் தான் இருந்தது. ஆனால் தாவீது அங்கே செய்த காரியங்களை ரொம்ப முக்கியமான காரியங்கள், அவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியங்கள். முதலாவது, இந்த தாவீது நெருக்கப்படுகிற வேளையிலே அவனும் எல்லா மனுஷரை போல அழுதான். ஆனால் அழுது விட்டு அப்படியே அவன் சோர்ந்து போய்விடவில்லை. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இந்த 30வது அதிகாரத்திலே தாவீதுக்கு நெருக்கம் உண்டாயிற்று. நீங்க அப்படியே 31ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சவுலுக்கு நெருக்கம் உண்டாயிற்று. சவுலுக்கு நெருக்கம் உண்டான போது அவன் அப்படியே தற்கொலை பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் தாவீதுக்கு நெருக்கம் உண்டான உடனே அவன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன் திடப்படுத்தி கொண்டு முதலாவது தேவனத்திலே போய் அவன் விசாரிக்கிறான். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனத்திலே விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் இரண்டாவது தேவனத்திலே காரியங்களை விசாரித்து அறிந்த பிறகு அவன் ஒன்று செய்கிறான். அவன் விடாய்த்து போகாமல் தொடர்ந்து போகிறான். 10வது வசனத்துல வாசிங்கன்னா தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். தாவீதோடு போனவர்கள்ல 200 பேர் சோர்ந்து போனாங்க, நின்று போனாங்க. ஆனா தாவீதுக்கும் சோர்வு, களைப்பு எல்லாம் இருந்திருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் தாவீது விடாய்த்து போய் நம்ம நின்று போகவில்லை. அவன் விடாய்த்து போகாமல் அவன் விடாமுயற்சியோடு தொடர்ந்து போனான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்து தாவீதுடைய வாழ்க்கையிலே இந்த 2 காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அவன் நெருக்கப்படுகிற நேரத்திலே அவன் தேவனத்திலே விசாரித்தான். 2வது, அவன் விடாய்த்து போகவில்லை. நாம் கூட அப்படியாக செயல்படுவோம் என்று சொன்னால் இந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். கடந்த நாட்களில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு வெளிநாட்டில இருந்து ஒருவர் அவங்க இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்தியர்கள் தான், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க. ஆனா அவங்க வந்த சூழ்நிலை ஒரு யுத்த காலத்துல அவர்கள் சூழ்நிலைக்கு வந்ததுனால அவர்களுடைய காரியம், அவங்க வேலை அந்த இடத்துல அவர் இருந்த இடத்துல பேங்க்ல அவர்கள் பணம் போட்டிருக்கிறாங்க. அந்த பணத்தை அவர்கள் எடுக்க வேண்டும். அவர்களுக்கு வந்து ஒரு ஊழியக்காரத்திலே அவர்கள் சொல்லும் போது அந்த ஊழியக்காரர் சந்தித்து அவர்கள் ஜெபிக்கும் போது இதே வசனத்தை அவர் சொல்லும் போது அந்த வசனத்தை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அவர்கள் அந்த தேசத்துக்கு போனார்கள். அவர்கள் பணத்தை எடுத்தார்களாம். பணத்தை எடுத்த ஆச்சரியமாக அந்த தேசம் அந்த மற்ற எதிரி நாடுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனாலும் இவர்களுக்கு பணம் கிடைச்சது. ஆனால் கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும், சில நாட்கள் வந்து போரெல்லாம் முடிந்து நார்மல் ஆகிவிட்டது. அப்போது அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பழைய அரசாங்கம் சொல்லிச்சான், கண்டிப்பா இந்த நடுவில் யுத்த காலத்துல டிரான்சாக்ஷன் எதுவுமே செல்லுபடி ஆகாது. அப்போ அவங்களுக்கு அக்கௌண்ட்ல இருக்கும் பணத்தை எடுக்கணும். இவர் சொல்லியிருக்கா, ஏற்கனவே எடுத்தாச்சுன்னா அது செல்லுபடி ஆகாது, நீங்க எடுத்தே ஆகணும்னு சொல்லி அவர்கள் கம்பல் பண்ணி அவர்கள் எடுக்க வைத்தார்களாம். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இழந்ததை திரும்ப தருகிறவராய் இருக்கிறார்.
அது இழந்ததை அப்படியே தருகிறவர் அல்ல, அவள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் தருகிறவராய் இருக்கிறார். நாம் அவர்கிட்ட விசாரிப்போம், விடாய்த்து போகாமல் இருப்போம். நிச்சயமாய் தாவீதை போல ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டது போல நாமும் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது, ஸ்தோத்திரம், ரூத் புத்தகத்தில். ரூத்துல கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். பஞ்சத்தினாலே எல்லாமே இழந்து போன ஒரு சூழ்நிலை. நெகேமியுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து போன. இங்கே தாவீது எப்படி தன் குடும்பத்தை இழந்து ஜீரோவா இருந்தானோ, அதே போல பஞ்சத்துல அந்த நெகேமியின் குடும்பம் எல்லாவற்றையும் அவன் குடும்பத்தை இழந்து அவன் ஜீரோவா இருக்கிறான். அங்க அந்த இடத்துல நெகேமினுடைய மருமகளாகிய ரூத் விசுவாசம் போற்றக்கூடியதா இருந்தது. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நீங்க அதனுடைய ஆரம்பத்தை போய் நீங்க பார்க்கும்போது அந்த பஞ்சத்தினாலே அவர்களுடைய வாழ்க்கையில சேதம் உண்டாகல. அவர்கள் பஞ்சத்துக்கு முன்பதாகவே பயந்து போய் இந்த பஞ்சம் தங்களை பட்சித்து விடும் என்று சொல்லிதான் அவங்க மோவாவுக்கு போனாங்க. அது அவர்களுடைய தவறுதான். ஆனால் அவர் தவறு செய்து இந்த காரியத்திலே அவர்கள் இழப்பை சந்தித்து இருந்தாலும் கூட தேவன் அவர்கள் மேல் இறக்க வைத்திருந்தார். அல்லேலூயா. அவர் இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் என்று தந்தார் என்று வாசிக்கிறோம். நீங்க இந்த ரூத் புத்தகத்தில் வாசிக்கும் போது அற்புதமான ஒரு காட்சியை பார்க்க முடியுது. முதல் அதிகாரம் அது வீப்பிங், அழுகையில் ஆரம்பிக்குது. 2வது அதிகாரம் அது அவருடைய ஒர்க்கிங், அலுவல். 3வது வெயிட்டிங். 4வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெட்டிங் என்று ஆங்கில புத்தக பைபிள்ல அது எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நெகேமியினுடைய குடும்பம் கூட எல்லாவற்றையும் இழந்திருந்த நிலைமையில தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகும். நிச்சயமாகவே இஸ்ரவேலின் செத்தைகளுக்குள்ள வந்த அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி ரூத்தை குறித்து பாராட்டு சொல்லப்பட்டது. அவருடைய விசுவாசம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு போற்றதுக்குரியதா இருந்தது. நாமும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துக்கு காத்துக்கொள்வார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு காரியங்களை எல்லாவற்றையும் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த காரியத்தை முடிக்க விரும்புகிறேன். நான் 3வது காரியத்தை லூக்கா புத்தகத்திலே, கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும், லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கும். இந்த இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரம் போய் அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய காரியம் எல்லாவற்றையும் இழந்து போகிறான். நாம் அதை வாசிக்கும் போது கர்த்தரின் நாமத்து மகிமை உண்டாகட்டும், 14வது வசனம், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அப்படின்னு அவன் கையில இருக்கிற எல்லா ஆஸ்தி செலவழிந்துச்சு. அது தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவுபட தொடங்கினான். கர்த்தரின் நாமத்து மகிமை உண்டாகட்டும். அவன் எல்லாவற்றையும், உறவை இழந்தான், உடமையை இழந்தான், அவனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தான். ஆனாலும் கர்த்தரின் நாமத்து மகிமை உண்டாகட்டும். 17ஆம் வசனம் சொல்வது, அவன் புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிற, நானும் பசினால் சாகிறேனே என்று சொல்லி அவன் எழுந்தான். அவன் வாழ்க்கையிலே ஒரு எண்ணம் வந்தது, நான் இப்படியே இருந்து இப்படியே நான் மறிக்க கூடாது, நான் இழப்பிலே மறிக்க கூடாது, நான் திரும்ப ஒருவேளை என் வாழ்க்கையில நான் அந்த உத்தியோக அந்த காரியங்கள் மற்ற எதுல நான் திரும்ப என் சொத்தை பெற்றுக்கொள்வேன்னா தெரியல, திரும்ப நான் பழைய நிலைமைக்கு வருவேன்னு தெரியல. ஆனா நான் இருக்கிற நிலவரத்திலே நான் இங்கே சாகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது, எப்படியாவது நான் தகப்பனோடு ஒப்புரவாகணும் என்று வந்தான். இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ள இருக்கிற நீங்களும் கூட உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. உங்க வாழ்க்கை நீங்க இப்ப இருக்கிற நிலைமையிலேயே முடியும் அப்படின்ற எண்ணத்துல நீங்க இருக்காதீங்க. அது தேவ சித்தம் இல்லை. தெளிந்த புத்தி உள்ளவளாய் அந்த இளையகுமாரன் தகப்பனை நோக்கி வந்தது போல நானும் இந்த இருக்கிற நிலவரத்துல இல்லை, நான் ஒருவேளை பெரிய சொத்து பெரிய பழைய நிலைமைக்கு வருவேன்னு தெரியாது, ஆனா நான் தகப்பனோடு போய் ஒட்டி கொள்வேன்ற அந்த ஒரு இயக்கத்தோடு அவன் தகப்பனை நோக்கி பார்க்க வந்தான். கர்த்தரின் நாமத்தை எப்போதும் கூட நான் உங்களோடு கூட பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இழந்த பல காரியங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை இழந்து போயிடக்கூடாது, தகப்பனுடைய உறவை இழந்து போகக்கூடாது. நீங்க தகப்பனத்திலே திரும்புவீர்களானால் தகப்பன் எல்லாவற்றையும் நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார்.